எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான, இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஸ்ரீமதி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களும் நம்முடைய சரிகமபா சீசன் 5 உடைய சாம்பியனா ஆக போற அபிஷேகா அவர்களும் சேர்ந்து சித்ரா அம்மாவை என்ன செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தற்போது வெளியாகி இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாத ஒரு முக்கியமான விஷயம். இது இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பரவி பரபரப்பா போயிட்டு இருக்குது. ஒரு இரு குழந்தைகள் ஒரு லெஜண்டையே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சிகரமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்கவே ரொம்பவே பரபரப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். மே 4ஆம் தேதி என்ன ரிசல்ட் வரப்போகுது, யார் ஆட்சிக்கு வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பா இருக்கு. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷோவுக்குமே இப்ப பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடைக்கல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சமயத்துல கூட ஜி தமிழ்ல ஒளிபரப்பப்படுற சரிகமபா சீசன் 5க்கு மிக பெரும் அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு சனி ஞாயிறும் பார்த்தீங்கன்னா இந்த ஷோவுடைய டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொட்டுட்டு இருக்குது. இதற்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகா மட்டும்தான். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் சொல்லல. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஜி தமிழை சேர்ந்தவர்களே சொல்லிட்டாங்க அதிகாரப்பூர்வமா. எப்பெல்லாம் இந்த அபிஷேகா பாப்பா பாட ஆரம்பிக்கிறாங்களோ டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொடுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய அதிசய நிகழ்த்துற இந்த பாப்பா பண்ற சாதனைகள் அப்படிங்கிறது 1 2 கிடையாது. இந்த பாப்பா செய்யற சாதனைகள் பல சாதனைகள். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அபிஷேகா அவர்கள் ஸ்டேஜில் பண்ற சாதனைகளை விட ஸ்டேஜுக்கு வெளியே பல சாதனைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராங்க. அதுல சில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைனாவே அழுகும் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய அபிஷேகாவுடைய பாட்டை கேட்டு சிரிச்சிச்சு. அதே மாதிரி ஊர்ல பல குழந்தைகள் அழுகாம இருக்கிறதுக்கு காரணம் அபிஷேகாவை இருக்கிறாங்க. நம்முடைய தமிழகத்துல இன்னைக்கு பல பேர் அபிஷேகாவுடைய பாட்டை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா அவர்கள் பல பாடல்களை லெஜண்டுகளாலேயே பாட முடியாத பாடல்களை அசால்ட்டா பாடிட்டு இருக்கிறாங்க. அதனால மொத்த லெஜண்டுகளும் இன்னைக்கு அபிஷேகாவை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட தகவல் இப்ப பரவிட்டு இருக்குது. அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சூப்பர் சிங்கர் ஸ்ரீமதியை யாருமே மறந்திருக்க மாட்டோம். அந்த பாப்பாவும் அபிஷேகா பாப்பாவும் சேர்ந்து சித்ரா அம்மா கேட்டுக்கொண்டதுக்காக ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. சித்ரா அம்மா சாதாரணமாக கேட்டாங்க. அவங்க எதிர்பார்க்கல இவங்க இருவரும் சேர்ந்து அழுக வைப்பாங்கன்னு. இவங்க இருவரும் பாடிய பாட்டை கேட்டு ஒரு நாள் முழுக்க சித்ரா அம்மா அழுதுருக்கிறாங்க. அதற்கு அவங்க சொன்ன காரணம், இந்த இரு குழந்தைகளும் பாடினது என்னுடைய மனசில் இருக்கிற அனைத்து கவலைகளையுமே சரி செஞ்சிருச்சு. இதுக்கு மேலே என் மனசில் எந்த ஒரு கவலையுமே இல்லைன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் பரபரப்பாக போயிட்டு இருக்குது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.